ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ பாவ் பாஜி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட கேரட் 100 கிராம்ஸ், அப்புறம் கொடமிளகா ஒரு 100 கிராம்ஸ், அப்புறம் பீன்ஸ் ஒரு 100 கிராம்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட கொஞ்சம் வாட்டர் வேக வைக்கிறதுக்கு ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் நம்ம 2 விசில்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில்ஸ் ஆகிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நம்ம நசுக்கி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் பேனில் குக்கிங் ஆயில் இல்லை பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு ஆனியன், இதை நான் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட நல்லா நம்ம வதக்கிடணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிகிட்ருக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும், ஏன்னா அந்த ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் குக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா பாவ் பாஜி மசாலா பவுடர் நான் ஆச்சி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இது கூட பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணோம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச இந்த வெஜிடபிளை இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இதை லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேமில் தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவோம். இப்போ சால்ட் செக் பண்ணிவிடுங்க. வேணும்னா சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இப்போ இதை கூட கொத்தமல்லி நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இதை ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண அப்புறம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் உங்களுக்கு எக்ஸஸாக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம லைம் லாஸ்ட்டாக இதில் புழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு 1/2 லைம் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவுக்கு எப்படி பண்ணணுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாவு ரெடிமேடாக நமக்கு ஷாப்பில் அவைலபிள். அதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி கட் பண்ணுறேன் ஹாஃபாக. இதை கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பேனில் பட்டர் தடவிட்டேன். இப்போ அதுக்கு மேலே லைட்டாக நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிடுறேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேமில் தான் இதையும் குக் பண்ணுறோம். இது லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். திருப்பி நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் திருப்பி விட்டுட்டேன். இப்போ இது லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டுருக்கு. இது ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மசாலாவோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது மேலே பார்த்திங்கன்னா இந்த மசாலா மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் மெல்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வெறும் பொட்டேட்டோ மட்டும் செஞ்சு பண்ணலாம். அதே மாதிரி பட்டாணி ஐட்டம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக ஹெல்த்தி, ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.